நரேந்திரன். Yes, sir. எந்த ஸ்கூல் நரேந்திரன்? Om Sadhana Central School. சாதனா. ஓகேப்பா. முத்துக்குமார் ஜெயபிரகாஷ் கேக்குதாப்பா? ஓகே. எந்த ஸ்கூல்மா? எந்த ஸ்கூல்ப்பா? லைக்கா செமிரி ஆஃப் லைக்கா. ஓகேப்பா. மெட்ரிக் ஸ்கூலாப்பா அது? ஆமா. ஓகேப்பா. லாஸ்ட் இயர் நீட் இதுல எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? இல்ல இந்த இயர் தான் ஜாயின் பண்றவங்க? நீட் 11th யாரும் படிச்சிருக்கவங்க இங்க எத்தனை பேர்ப்பா இருக்கீங்களா? எல்லாருமே நீட் 11th இருந்து போறீங்களா இல்ல 12th ல இப்பதான் போறீங்களாப்பா? இப்பதான் சார். இப்பதான் போறீங்களா? Galaxy J7 Max யார்ப்பா நேம் என்னதுப்பா? Galaxy J7 Max Ojin sir. யார்ப்பா? Ojin. சரி. சரி, ஜஸ்ட் இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி தான்ப்பா நம்மளுக்கு ஆக்சுவலாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்ஸில் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து எத்தனை பேருக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும்? சேட்டில் அனுப்புங்கப்பா. சேட்டில் அனுப்புங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது. சில பேர் எக்ஸாமே எழுதலை 11th, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஜாலி. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதாமே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். சேட்ல அனுப்பிடுங்க. சேட்ல அனுப்புங்க எத்தனை பேர் கெமிஸ்ட்ரி பிடிக்கும். ரைஸ் ஹேண்ட்ஸ் இல்லாட்டி டவுன். கிஷோர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, மற்ற யாரையும் காணா. ஜானிக்கெல்லாம் பிடிக்காதா? சரிப்பா. ஓகே, நம்ம ஒரு சின்ன டாபிக் இன்னைக்கு பார்க்கலாம். என்ன சார் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 11th டாபிக் தான். பட் பேசிக் மாதிரின்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் அப்படின்னா அந்த டாபிக்கோட இது வந்து நிறைய இடத்துல என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். நம்மளுக்கு அதோட கான்செப்ட் வந்து 12th நிறைய இடத்துல நம்மளுக்கு ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அதை தான் நான் இங்கே உங்களுக்கு ரீகால் பண்ண போகிறேன். நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன், பட் மறந்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இந்த தியரி தெரியுமா? விஎஸ்இபிஆர் தியரின்னு ஒரு தியரி தெரியுமாப்பா? விஎஸ்இபிஆர் தியரி தெரிஞ்சா சொல்லுங்கப்பா எனக்கு. விஎஸ்இபிஆர் தியரி இதோட எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சா கூட எனக்கு சொல்லுங்க. விஎஸ்இபிஆர் தியரி அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன் தெரியுமா? ஓகே. ஆக்சுவலா விஎஸ்இபிஆர் தியரியோட எக்ஸ்பான்ஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஜானிக்கு பிடிக்காதா கெமிஸ்ட்ரி? பட் லிட்டில் பிட் ஒன்லின்னு சொல்லியிருக்கீங்க ஜானி. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜானி, பிடிக்க வச்சிடலாம் அது. ஆனால் எந்த விஷயமும் கொஞ்சம் பிடிக்கும்னு நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ சாரோட ஸ்பெஷல் அட்வைஸ் தனியா. எந்த விஷயமும் கொஞ்சம் பிடிக்கும், ஓகேவா? பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் படிக்க வரும். நீ பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது வராது நம்மளுக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தோம்னா, வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரின்னு ஒரு தியரி படிச்சிருப்பீங்க, லாஸ்ட் இயர்ல இருக்கு நம்மளுக்கு. இந்த தியரி நீட் ஓரியன்டட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இப்போ நீட்டும் சரி, ஐஐடி ஜேஇ யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்மளுக்கு இதுல இருக்கும்.
ஸோ ஆக்சுவலாக நீட் பற்றி தெரியும் ஐடியாஸ் நம்மளுக்கு. திருப்பி சொல்லிடுறேன், கெமிஸ்ட்ரி வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து 45 கொஸ்டின்ஸ் இருக்கும் நீட்டை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 4 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக 180 மார்க்ஸுக்கு. தப்பாக இருந்தால் நெகட்டிவ் மார்க்ஸ். அன்அட்டெண்டட் கொஸ்டினுக்கு கிடையாது. பட் இது ஐஐடியில் இப்போ இருக்க நியூ பேட்டர்ன் படி பார்த்தோம்னா 25 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து. அதில் 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 5 கொஸ்டின் இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த நியூ பேட்டர்னில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ இந்த நியூ பேட்டர்னில் நம்மளுக்கு வருது. சரி, அப்போ வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. இந்த தியரி படி என்ன கண்டுபிடிக்க போறோம்னா we find the geometry of the molecule. ஒரு மாலிகுல் கொடுத்தா, ஒரு கோவலண்ட் மாலிகுல் கொடுத்தா அதோட ஜாமெட்ரியை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஜாமெட்ரி ஆஃப் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆஃப் த மாலிகுல்ஸ். இதை ஃபைன் பண்ண போறோம். நம்மளுக்கு ஈஸி தான் சார். இதை எப்படி சார் கண்டுபிடிக்க, இதெல்லாம் இப்போ எனக்கு பிடிக்காதே சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு. சரி, இப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி சார் ஜாமெட்ரி ஆஃப் த மாலிகுலை நான் கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக இந்த ஆர்டர் ஆஃப் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தெரியணும். ஆர்டர் ஆஃப் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆர்டர் ஆஃப் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அது எரேஸ் பண்ணிருப்பா. அது யார் எழுதியிருக்கீங்க? தெரியாமல் எழுதியிருப்பீங்க. அதை எரேஸ் பண்ணியிருப்பா. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா லோன் பேர் இந்த ஆர்டர் தான் இருக்கிறதுலே அதிகமான ரிப்பல்சிவ் ஃபோர்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் லோன் பேர், பாண்ட் பேர், பிபினா பாண்டட் பேர். அதுக்கப்புறம் வந்து பாண்டட் பேர். இந்த ஆர்டர் வந்து தெரியணும். இந்த ஆர்டர் பற்றி நான் எப்படி சொல்கிறேன்? என்ன சார் லோன் பேர்னு சொல்கிறீங்க? லோன் பேர்னா the electrons do not involve in bondingல இன்வால்வ் ஆகாம இருந்துச்சுன்னா அதை லோன் பேர்னு சொல்லுவோம். நம்ம எப்படி சார் அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஆர்டர் ஆஃப் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இது ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ் கொஸ்டின்ல இந்த ஆர்டர் மட்டும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இது ஒரு என்ட்ரன்ஸ் கொஸ்டின் நம்மளுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன டைப்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஐ ஹவ் டு டேக் த டைப். என்னன்னு பார்த்தோம்னா AB2 டைப்பை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். AB2 டைப். சரி, AB2 டைப்புக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளஸ்டா BeF2 இல்ல வேற ஏதாவது எக்ஸாம்பிள் CO2. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுக்குரிய எக்ஸாம்பிள். சரிப்பா, இது எப்படி சார் நம்மளுக்கு இதோட ஷேப்பை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிடுறேன். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மியூட் பண்ணிருங்கப்பா, கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க. எனக்கு ஏதாவது டவுட்டு உங்களுக்கு புரியலாட்டி அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கேட்டுக்கங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க உங்களோட இதை. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, இப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த எலமெண்ட் எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. லித்தியம், பெர்லியம், போரான், மாற்றி எழுதிட்டேன். என்ன பார்த்தோம்னா நம்மளுக்கு லித்தியம், சோடியம், என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இவங்களுக்குலாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1 நம்மளுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 1. ஸோ இந்த ஆர்டர் கொஞ்சம் படிச்சுக்கோங்க நம்மளுக்கு. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் எலமெண்ட்ஸ் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். லாஸ்ட் இயர் பீரியாடிக் டேபிளில் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் கூட. நம்மளுக்கு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இவங்களுக்குலாம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1 அவுட்டர் மோஸ்ட். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன சார்? அவுட்டர் மோஸ்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இவங்களுக்குலாம் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 2 நம்மளுக்கு. இவங்களுக்குலாம் 1 இந்த குரூப்புக்கு ஃபுல்லா வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. இந்த குரூப் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இது எல்லாத்துக்குமே என்னன்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. அதுக்கப்புறம் கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட் இதுக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி,
பிஸ்மத் இதுக்கு வந்து 5. ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம் இதுக்கெல்லாம் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன் இதுக்கெல்லாம் 7. சார் இது எப்படி சார் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் மட்டும் இது பண்ணி தான் ஆகணும், பேசிக்கான விஷயம்தான். அதுக்கப்புறம் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு நீங்களே கொஞ்சம் அப்படியே மனப்பாடம் பண்ணீங்கன்னா பண்ணிடலாம் நம்மளுக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி 8 பார்த்தீங்கன்னா நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இதுக்கெல்லாம் 8 வேலன்ஸ் எலக்ட்ரான். நோபல் கேஸஸ் சொல்லுவாங்க. இது இந்த ஆர்டர் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும்ப்பா. இந்த ஆர்டர் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சரிப்பா. இதில் நான் இப்போ எக்ஸாம்பிள் BeF12 எடுத்திருக்கேன்னா, இதில் சென்ட்ரல் ஆட்டம் பெர்லியம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஆட்டம். எப்படி சார் சென்ட்ரல் ஆட்டம் சொல்கிறேன்? நம்பர்ஸில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் சென்ட்ரல் ஆட்டம். ஓகேவா? நம்பர்ஸில் வந்து எது கம்மியாக இருக்கோ அதான் சென்ட்ரல் ஆட்டம். F வந்து என்னன்னு பார்த்தோம்னா பாண்டட் ஆட்டம்ஸ். F வந்து பாண்டட் ஆட்டம்ஸ். ஓகே. சரி. இப்போ பெர்லியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோப்பா? எப்போவுமே சென்ட்ரல் ஆட்டத்துக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்க்கணும் நம்மளுக்கு. பெர்லியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ சொல்லியிருக்கேன்? பெர்லியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன்ப்பா? 2 ப்ளஸ் எத்தனை பாண்டட் ஆட்டம்ஸ் இருக்குப்பா? எத்தனை பாண்டட் ஆட்டம் இருக்குமா? எத்தனை ஃப்ளோரின் பாண்ட் ஆயிருக்காங்க? 2 sir. ஓகே. அப்ப 4 ஆட் பண்ணீங்கன்னா 4. வர ஆன்சரை 2 ஆல டிவைட் பண்ணுங்கப்பா. வர ஆன்சரை 2 ஆல டிவைட் பண்ணுங்க. எப்பவுமே வர ஆன்சரை 2 ஆல டிவைட் பண்ண போறோம். நான் சொல்லிக் கொடுக்க இந்த ரூல் படி. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்பா? நம்மளுக்கு 2 வருமா? ஆன்சர் 2. இப்ப ஆன்சர் 2 உங்களுக்கு இங்க பாண்ட் ஆயிருக்க ஆட்டமும் 2 இருந்துச்சுன்னா அதுல ரெண்டுமே பாண்ட் பேர்ப்பா. ரெண்டுமே பாண்ட் பேர். என்ன பேர் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லோன் பேரே கிடையாது. ஆன்சரும் 2 பாண்டட் ஆயிருக்க ஆட்டம்ஸ் 2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே அதுல பாண்டட் பேர் தான். அதுல என்ன கிடையாதுன்னா லோன் பேரே கிடையாது. சார் இதோட ஜாமெட்ரி அப்ப என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா லீனியர். இதோட ஜாமெட்ரி என்னன்னா லீனியர். லீனியர்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். BE இங்கிட்ட ஒரு F, இங்கிட்ட ஒரு F. இது பார்த்தோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள் வரும். 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள் இருக்கும். இது லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்காப்பா? BeF2ஓட ஜாமெட்ரி வந்து லீனியர் ஜாமெட்ரி. அதோட பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம்னா 180ல வரும். நம்மளுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து 180ல இருக்கும். சரி. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சார் CO2க்கு சார் CO2ல சென்ட்ரல் ஆட்டம் யாருப்பா? CO2ல சென்ட்ரல் ஆட்டம் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுப்பா? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. அப்ப 4 போட்டோம். ஆக்சிஜன் பாண்டர்ல வந்தா மட்டும் ஆட் பண்ணாதீங்கப்பா. ஆட் பண்ணாதீங்க. ஆக்சிஜன் பாண்டர்ல நான் இப்ப வரக்கூடிய எல்லா ஃபார்முலாஸ்லயும் அதான் முக்கியமான விஷயம். ஆக்சிஜன் பாண்டர்ல வந்தா மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதனால வந்து அதை மட்டும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு. சரி. அப்ப என்ன வரும்னா அது 0 போட்டுடலாம். அப்ப 4 வரும். எதால டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? 2 ஆல டிவைட் பண்ணணும். ஆன்சர் 2 கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இதுல எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து 2 பாண்ட் பேர் தான். ஏன்னா 2 இருக்கு. இங்கேயும் பாண்டட் ஆட்டம் 2 தான் இருக்கு. ஆட் தான் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா பாண்டட் ஆட்டம் 2 இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லோன் பேர் நம்மளுக்கு இதோட ஷேப் வந்து இப்படி இருக்கும். கார்பன் டை ஆக்சைடும் லீனியர் ஜாமெட்ரி தான் நம்மளுக்கு. அப்ப இந்த AB2 டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஜாமெட்ரி மட்டும் தான், வேற ஜாமெட்ரி கிடையாது நம்மளுக்கு. இப்ப அடுத்தது போறேன் பாருங்களேன். ஐ ஹவ் டு யூஸ் AB3 டைப்புக்கு போறேன். AB3 டைப்புக்கு இதுல 2 இருக்குப்பா. AB3 டைப் இருக்கு, AB2L டைப் இருக்கு. 2 இருக்கு சார். ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து AB3ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். SO3 எடுத்துக்கிறேன் சார். SO3 இதுல சல்ஃபர் சென்ட்ரல் ஆட்டம். வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுப்பா சல்ஃபருக்கு? சல்ஃபருக்கு எழுதி இருக்கீங்களாப்பா? இது எழுதிக்கிட்டீங்களா? இந்த இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இங்க இது ஆர்டர் கொடுத்துருக்கேன்ல, இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்படின்னா கொஞ்சம் ஆன்சர்ஸ் பண்ற கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எழுதிக்கிறீங்களா? சரிப்பா, எழுதிட்டீங்களா?
எழுதியாச்சு சார். ஓகேப்பா. சரி, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு SO3 கொடுத்துருங்க. சல்ஃபருக்கு எவ்வளோப்பா வேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்க. சல்ஃபருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 4. 4 இருக்கு. நல்லா பாருங்க சல்ஃபருக்கு. சல்ஃபர் சிலிக்கான் இல்ல சல்ஃபர். 7. எவ்வளோப்பா கொடுத்துருக்கேன் சல்ஃபர்? ம். ரவுண்ட் பண்ணி கேட்கலாம். எவ்வளோப்பா வேலன்ஸ் எலக்ட்ரான்? 6. சார் வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரியலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 16. அதை மனப்பாடம் பண்ணா 2,8,6 இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். சரிப்பா. அப்ப இப்ப எழுதுனா என்ன வந்திருக்கும் இங்க பாருங்க 6. ஆக்சிஜன் பாண்டர்ல இருந்தா என்ன பண்ண வேணாம்னு சொன்னேன்ப்பா. ஆக்சிஜன் பாண்டர்ல இருந்தா என்ன பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஆட் பண்ண வேணும். அப்ப 0 போட்டுடலாம். அப்ப 6/2 என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 வரும். நம்மளுக்கு ஆன்சரும் 3. அங்க 3 இருந்துச்சுன்னா அப்ப இதுல எத்தனை இருக்குப்பா? நம்மளுக்கு 3 பாண்ட் பேர் இருக்கும். என்ன பேர் இருக்காதுப்பா அங்க? நம்மளுக்கு லோன் பேரே இருக்காது. 3மே பாண்ட் பேர். அங்க என்ன பேர் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லோன் பேர் கிடையாது. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ஜாமெட்ரி என்னன்னு பார்த்தோம்னா ட்ரைகோனல் பிளைனார் ஜாமெட்ரி. ஓகேவா? இதோட ஜாமெட்ரி என்னன்னு பார்த்தோம்னா ட்ரைகோனல் பிளைனார். மறந்துடாதீங்க, ட்ரைகோனல் பிளைனார். 3 பாண்ட் பேர் இருக்கு அப்படின்னா ட்ரைகோனல் பிளைனார் ஜாமெட்ரி. ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பிளைனார். எவ்வளவு சார் பாண்ட் ஆங்கிள் இருக்கும் எனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 120 டிகிரி. ட்ரையாங்குலர் நம்மளுக்கு பார்த்தோம்னா 120 டிகிரி இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, 120 டிகிரி இருக்கும். அதே இது இங்க எக்ஸாம்பிள் வந்து இப்போ டேக் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு SO2 எடுத்துக்கிறேன். நான் SO2 எடுத்துக்கிறேன். இங்க எவ்வளோப்பா? அதே மாதிரி 6 + 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணக்கூடாது, 0 போட சொன்னேன். அப்ப 6/2 சேம் 3 தான் ஆன்சர் வருது. ஆனா பாண்டட் ஆட்டம் எத்தனைப்பா இருக்கு? இங்க பாண்டட் ஆட்டம் எத்தனை இருக்கு? ஆன்சர் 3 வந்திருக்கு. ஆனா பாண்டட் ஆட்டம் எத்தனை இருக்கு எனக்கு? 2. அப்ப 2 தான் இங்க என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 தான் பாண்ட் பேர். 1 வந்து அங்க என்னவா இருக்குன்னா லோன் பேரா இருக்கு. 2 தான் பாண்ட் பேர், 1 வந்து நம்மளுக்கு லோன் பேர். அப்ப இதோட இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்படிதான் வரும். 2 சைடு தான் உங்களுக்கு பாண்டட் பேர் இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லோன் பேர். நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா இது லோன் பேரா இருக்கும். அப்ப ஜாமெட்ரின்னு பேசும்போது லோன் பேரோட சேர்த்து சொன்னோம்னா, ஜாமெட்ரின்னு சொல்லும்போது எப்பவுமே லோன் பேரோட சேர்த்து சொல்லணும். சொன்னீங்கன்னா அதோட ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பிளைனால் தான். ஆனா ஷேப்னு வரும்போது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லோன் பேரை விட்டுட்டு சொல்லணும். ஷேப்னு வரும்போது லோன் பேரை விட்டுட்டு சொல்லணும். அப்ப வித்தவுட் லோன் பேர் இதோட ஷேப்னு கேட்டாங்கன்னா என்ன வரணும்னா வி ஷேப்னு சொல்லுவோம். வி ஷேப் ஆர் என்னன்னு பார்த்தோம்னா ஆங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் பென்ட். ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா இது மூணையுமே நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. வி ஷேப். நம்மளுக்கு ஜாமெட்ரி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சேம் அதே தான் ட்ரைகோனல். ஏன்னா ஜாமெட்ரி சொல்லும்போது லோன் பேர் பிளஸ் பாண்ட் பேர் ரெண்டே சேர்த்து பேசுறது தான் ஜாமெட்ரி. ஆனா ஷேப்னு சொல்லும்போது வித்தவுட் லோன் பேர் சொல்லணும். அப்ப இந்த இடத்த நம்ம லீவ் பண்ணிட்டு நம்மளுக்கு சொல்லும்போது அதோட ஷேப் வந்து வி ஷேப்னு சொல்லுவாங்க சில புக்ல. இல்ல என்னன்னு பார்த்தோம்னா பென்ட் இல்லாட்டி ஆங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு. சரியாப்பா? பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு சார் இருக்கும்? ஆக்சுவலி பாண்ட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் பிளைனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 120 இருக்கணும். ஆனா இங்க எவ்வளவுதான் இருக்கும்னா 1119.5 தான் இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன் சார் இங்க கம்மியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட ஆர்டர் சொல்லியிருந்தேன்லப்பா. என்ன ஆர்டர் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்க திருப்பி எழுதுறேன் பாருங்க. 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா ரொம்ப லார்ஜர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லோன் பேர் பாண்ட் பேர் நம்மளுக்கு. அப்புறம் லீஸ்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து பாண்ட் பேர் நம்மளுக்கு. இப்ப SO3 எடுத்துட்டீங்கன்னா என்ன ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும்னா பாண்டட் பேர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் SO3ல. அங்க பாண்டட் ஆட்டம் மட்டும் தானப்பா இருக்கு, லோன் பேரே கிடையாது. ஆனா SO2ல வந்தீங்கன்னா ஒரு லோன் பேர் வேற இருக்கு, பாண்டட் பேர் இருக்கு. அப்ப என்ன சார் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும்னா லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட என்னவா இருக்கும்னா கொஞ்சம் அதிகமான ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பாண்ட் பேர் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கு SO3ல. இதுல பாத்தீங்கன்னா லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு லோன் பேர் இருக்கு, பாண்டட் பேர் இருக்கு, அதனால லோன் பேர் பாண்ட் பேர். அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக பாண்ட் ஆங்கிள் ரெடியூஸ்ட் ஆகும். அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது 120 டிகிரி, ஆனா 119 ஏன் குறைஞ்சிச்சு அந்த 0.5 அப்படின்னா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நம்மளுக்கு. புரியுதாப்பா? இது புரியுதா உங்களுக்கு?
புரியுதாப்பா? சாட்ல கொஞ்சம் சொல்லிருங்க, எனக்கு புரியுது புரியல அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணலாம். அடுத்தது கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. கிஷோர் புரியுதா? கிஷோர் கிஷோர் புரியுது சார். நரேந்திரன் என்ன நரேந்திரன் புரியுதாப்பா? அஸ்லாம் புரியுது சார். அஸ்லாமுக்கு ஜானிக்கு சரிப்பா. அடுத்தது போலாமா? அஸ்லாம் ஸ்லோவா போலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் வந்து கேளுங்க, ஒன்றும் ஜஸ்ட் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நிறைய சொல்லுறதுக்காக உனக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, நம்ம ஸ்லோவா போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, இப்போ AB4 டைப் நம்மளுக்கு AB4 டைப் எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்கம்மா. அடுத்து AB4 டைப், இதுல 4 இருக்குப்பா. AB4 வரலாம், AB3L வரலாம், AB என்னன்னு பார்த்தோம்னா 2L2 வரலாம், ABL3 வரலாம். இப்படி 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 4க்குமே ஷேப் வேற வேற, ஆனா ஜாமெட்ரி ஒண்ணுதான். ஜாமெட்ரி இது எல்லாத்துக்குமே டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி தான். ஜாமெட்ரின்னு பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே என்ன ஜாமெட்ரி தான்? டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி தான். அதுல சேஞ்சஸ் இல்லை ஜாமெட்ரி. ஓகே, இதுவும் டெட்ராஹெட்ரல் தான், இதுவும் டெட்ராஹெட்ரல் தான். இதுவும் ஏன்னா ஜாமெட்ரி நம்மளுக்கு வந்து லோன் பேரோட சேர்த்து செல்லுவோம். ஆனா லோன் பேர் வரும்போது நம்மளுக்கு ஜாமெட்ரியை விட்டுட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஷேப்புன்னு கேட்கும்போது நம்மளுக்கு எதை விட்டுருவோம்னா லோன் பேரை விட்டுருவோம். அப்போ ஷேப் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேற வேற நம்மளுக்கு. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி தான் நம்மளுக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் என்னன்னு பார்த்தோம்னா CH4. CH4 என்னப்பா நம்மளுக்கு? வெரி குட்பா, மீத்தேன் நம்மளுக்கு. யாருப்பா சென்ட்ரல் ஆட்டம்? சென்ட்ரல் ஆட்டம் யாரு? வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 4 பிளஸ் ஒரு 4 ஆட் பண்ணிருக்கீங்க. அப்ப 8 டிவைடட் பை 2, அப்ப 4. ஆன்சர் 4. பாண்டட் ஆட்டம்ஸ் 4. அப்ப இதுல லோன் பேர் இருக்காப்பா? இல்ல இல்ல. அப்ப 4 பாண்ட் பேர் என்னன்னு பார்த்தோம்னா லோன் பேரே கிடையாது, நோ லோன் பேர். சரி, அடுத்து அமோனியா எடுத்துக்கிறேன். இங்க சென்ட்ரல் ஆட்டம் யாருப்பா? சென்ட்ரல் ஆட்டம் யாரு? ஹைட்ரஜன். வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு நைட்ரஜனுக்கு? 5. எத்தனை பேர் பாண்ட் ஆயிருக்காங்க? 3. ஆட் பண்ணா 8. 8/2 எவ்வளவு நம்மளுக்கு? 4. இப்ப பாண்டட் ஆட்டம் எத்தனைப்பா இருக்கு இதுல? 3 தான். அப்ப ரிமைனிங் 1 கண்டிப்பா என்னவா இருக்கும்? லோன் பேர் நம்மளுக்கு. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிறேன். இதுல சென்ட்ரல் ஆட்டம் யாரு? யாருப்பா? ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம். ஏன்னா கம்மியா இருக்கிறது தான் நான் சென்ட்ரல் ஆட்டம் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் சென்ட்ரல் ஆட்டம் சொல்லக்கூடாது. சென்ட்ரல் ஆட்டத்துக்கு எப்பவுமே வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்க்கணும். ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 6. ஹைட்ரஜன் ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணணும். நான் ஆக்சிஜன் பாண்டர்ல வந்தாதான் ஆட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன் நான். இங்க ஆனா ஆக்சிஜன் சென்ட்ரல் ஆட்டமா மாறிடுச்சு. ஸோ யூ கேன் என்னன்னு பார்த்தோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்க +2, சேம் 8/2, அதே 4. எல்லாத்துலயுமே 4 தான் ஆன்சர் வரும். இந்த டைப் எல்லாத்துலயுமே 4 தான் ஆன்சர் வரப்போகுது. 4 வரதுனால தான் அதோட ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் சொல்றோம். அப்ப இதுல ஆனா 2 தான் பாண்ட் பேரா இருக்கு, 2 என்னவா இருக்குப்பா நம்மளுக்கு? லோன் பேர் நம்மளுக்கு. ஓகே, 2 லோன் பேர். இப்போ டேக் HCl. யாருப்பா சென்ட்ரல் ஆட்டம்? சார் 2 பேரும் ஒன்னு தானே சார் இருக்காங்க. யார் எடுத்துக்கிறது அப்படின்னா அட்டாமிக் நம்பர் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க சென்ட்ரல் ஆட்டம் ஆக்ட் பண்ணுவாங்க. ஈக்குவலா இருக்கும்போது யாருக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமா இருக்கு? குளோரினுக்கா ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர்? அப்ப குளோரின் என்ன சென்ட்ரல் ஆட்டம் ஆக்ட் பண்ணும். அப்ப குளோரின் சென்ட்ரல் ஆட்டம் ஆக்ட் பண்ணுதுன்னா குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுப்பா? 7 + 1. அப்ப 8/2, 4. ஓகே, வெரி குட். அப்ப இங்க ஆனா 1 தான் பாண்ட் பேர், 3 லோன் பேர்.
சார் அப்ப ஷேப் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷேப். ஏன்னா லோன் பேரை விட்டுட்டு தானே ஷேப் சொல்லுவோம் நம்மளுக்கு. அப்ப ஆக்சுவலா 4 பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதுதான் டெட்ராஹெட்ரல். பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 109.5 டிகிரி கிட்ட இருக்கும். 109.5 டிகிரி. இதே இது அமோனியா பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். ஆனா ஒரு சைட்ல என்ன வந்துடும்னா லோன் பேர் வந்துடும். லோன் பேரை விட்டுட்டு தான் ஷேப் சொல்லணும் நம்மளுக்கு. லோன் பேரை விட்டு ஷேப் சொன்னோம்னா பிரமிடல். வாட் இஸ் த ஷேப் வந்து கேட்டாங்கன்னா பிரமிடல். ஆனா இங்க வந்து ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல். இங்க லோன் பேரே இல்லாதனால ஜாமெட்ரி ஷேப்பும் ஒண்ணுதான் இங்க. ஆனால் இங்க வந்து ஜாமெட்ரி வேற ஷேப் வேற. நம்மளுக்கு ஜாமெட்ரி வேற, என்னன்னு பார்த்தோம்னா ஷேப் வேற. இங்கம்மா அதே 4 சைடு வரையுமா? 1 ஓகே. 2 சைடு தான் பாண்ட் பேர், 2 சைடு என்ன மாதிரினா லோன் பேர் ஆயிடும். சார் இதுக்கு பேரு அகைன் வி ஷேப், இல்லாட்டி இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், ஆங்குலர் ஆர் பென்ட். இங்க சார் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பார்த்தோம்னா என்ன வரும்னா சிஎல் சென்ட்ரல் 4 சைடு வரீங்க, ஒரு சைடு மட்டும் ஹைட்ரஜன் வந்துடும், மீத 3 பாண்ட் பேர். புரியுதாப்பா இது? எப்படி வரைஞ்சோன்னு புரியுதா? அப்ப ஷேப் கேட்டாங்கன்னா எல்லாமே டெட்ராஹெட்ரல் தான். சாரி, ஷேப் ஜாமெட்ரி கேட்டாங்கன்னா எல்லாருமே டெட்ராஹெட்ரல். பட் ஷேப்னு கேட்கும் போது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் என்னவா இருக்கு அப்படின்னா வந்து லோன் பேரை விட்டுட்டு சொல்லும் போது இது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஷேப் தான் அடிக்கடி கேட்பாங்க. அமோனியாவோட ஷேப் என்ன அதெல்லாம் தெரியணும். அமோனியானா நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். அவங்க அமோனியாக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கண்டுபிடிக்க சொல்லலாம். உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர்னு வந்துருச்சுனாலே அது என்ன ஷேப்னு டக்குன்னு ஐடென்டிஃபை அப்படின்னா பிரமிடல் ஷேப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். 2 பாண்ட் பேர் ஒரு 2 லோன் பேர் வருது அப்படின்னா நம்மளுக்கு வி ஷேப் ஆர் ஆங்குலர். நம்மளுக்கு ஒரு பாண்ட் பேர் 3 லோன் பேர்னு வருது அப்படின்னா வந்து அது என்ன ஷேப்னா நம்மளுக்கு லீனியர் ஷேப். லாஸ்டா வர்றது லீனியர் ஷேப். சார் பாண்ட் ஆங்கிள் கண்டிப்பா இதுல கம்மியா இருக்கும் 101. ஏன்னா வந்து இங்க என்ன ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னா லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ குறைஞ்சு 107 டிகிரி. ஓகேவா? இதுல 107 டிகிரி. இதுல இன்னும் கம்மியாகும். ஏன் சார் இதுல இன்னும் கம்மியாகுது அப்படின்னா 2 லோன் பேர் இருக்கு. அப்ப அந்த ஆர்டர்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். என்ன சார் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா லோன் பேர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அமோனியால வர்றது லோன் பேர் பாண்ட் பேர் வரும் நம்மளுக்கு. இங்க வர்றது வெறும் பாண்ட் பேர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நம்மளுக்கு. அப்ப என்னன்னு பார்த்தோம்னா இங்க என்ன சார் நம்மளுக்கு யூஸ் பண்ற என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 101 என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 டிகிரி தான் இருக்கும். இது லீனியர்னால எப்பவுமே 180 டிகிரி. லீனியர் வந்தாலே ஸ்ட்ரைட் இருந்தாலே 180 டிகிரி. அது சார் 3 பாண்ட் பேர், அது வந்து லீனியர் நம்மளுக்கு இதை மட்டும் தான் பார்ப்போம் ஆங்கிள். ஸோ 180ல வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, புரியுதா பாப்பா? 4க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு புரியுதா? 4க்கு ஆன்சர் 3 வந்துச்சுன்னா 2 பாசிபிலிட்டி சொன்னேன். ஒன்னு வந்து பாண்ட் பேர் இல்லாட்டி ட்ரைகோனல் பிளைனார். ஒரே ஒரு பாண்ட் பேர் வந்துச்சு, ஒரே ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வி ஷேப். ஆன்சர் 4ல 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெட்ராஹெட்ரல், பிரமிடல், வி ஷேப், லீனியர் நம்மளுக்கு. இது புரியுதாப்பா? இது புரியுதா? புரியுது சார். அஸ்லாம் புரியுதா? அஸ்லாம் ஓகேப்பா. புரியுது. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. மியூட் பண்ணிட்டு நம்ம டவுட்ஸ். ஓகே, நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். இந்த இதை எரேஸ் பண்ணிடுறேன். அடுத்தது உங்களுக்கு எழுத போறேன். அடுத்த டைப். இந்த டைப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் வந்து கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், அப்போ தெரியணும் உங்களுக்கு. சரி, அடுத்து 5பா. ஏபி 5ல எனக்கு என்னென்ன சார் டைப் இருக்கு? ஏபி 5 வரலாம், ஏபி 4L வரலாம், ஏபி 3L2 வரலாம், ஏபி 2L3. இதுல 4 டைப் இருக்கு. சரி சார், ஏபி 5க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஆனா இது எல்லாத்தோட ஜாமெட்ரியும் பார்த்தோம்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். ஜாமெட்ரி வந்து லோன் பேர் இல்லாம சொல்றதுனால எல்லாத்துக்குமே ட்ரைகோனல் என்னன்னு பார்த்தோம்னா பைபிரமிடல். நம்மளுக்கு பைபிரமிடல் தான் இது எல்லாத்துக்குமே ஜாமெட்ரி. ஆனால் ஷேப் வந்து வித்தியாசமா இருக்கும் லோன் பேர் வர்றதுனால. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் PCl5, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா SF4,
இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ClF3, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து XeF2, 4 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகே, PCl5 சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் அந்த சார்ட்ல கொடுத்துருக்கேன் 5. 5 + 5 எவ்வளோப்பா நம்மளுக்கு 10. 10/2 எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 5 வருது நம்மளுக்கு. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா 5மே இல்லை பாண்ட் பேர் தான், என்ன கிடையாதுன்னா லோன் பேர் கிடையாது. ஏன் சார் எப்படி சொன்னீங்க அப்படின்னா ஆன்சரும் 5 இருக்கு, பாண்டட் ஆட்டமும் 5 தான் இருக்கு, 5 பாண்ட் பேர் லோன் பேர் கிடையாது. SF4 6, 6 + 4 எவ்வளோனா நம்மளுக்கு 10. 10/2 எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 5. 10/2 என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 5. அப்போ 5ல வந்து என்னன்னு பார்த்தோம்னா 4 பாண்ட் பேர் இருக்கு, என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லோன் பேர் கிடையாது. சாரி, ஒரு லோன் பேர் இருக்கு, ஒரு லோன் பேர். ஏன்னா ஆன்சர் 5 வந்திருக்கு, 4 பேர் தான் பாண்டட் ஆட்டம்ஸ் இருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 பாண்ட் பேர் இது நம்மளுக்கு. ClF3 நம்மளுக்கு பார்த்தோம்னா குளோரினுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் +3, அதே 10 2ஆல் டிவைட் பண்ணால் அதே 5 தான் வரும். ஆனால் 3 பாண்ட் பேர் தான், 2 லோன் பேர் தான் நம்மளுக்கு. ஓகே, XeF2 பார்த்தீங்கன்னா 8 + 2 எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜெனானுக்கு 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் +2, அப்போ 10/2 எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதே 5. ஆனால் 2 தான் இங்கே பாண்ட் பேர், 3 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லோன் பேர். 3 வந்து லோன் பேர் நம்மளுக்கு, 2 பாண்ட் பேர், 3 வந்து என்னன்னு பார்த்தோம்னா லோன் பேர். சரி, அப்போ ஷேப் என்ன சார்? கண்டிப்பாக லோன் பேர் வர வர நம்மளுக்கு ஷேப் மாறும். ஜாமெட்ரி ஒன்று, ஆனால் ஷேப் இதுக்கு வந்து ஜாமெட்ரி ஷேப்பும் ஒன்றா தான் இருக்கும். ஏன் சார் அப்படின்னா இதில் லோன் பேர் இல்லாதனால ஜாமெட்ரி ஷேப் 2 பேருமே இதுக்கு ட்ரைகோனல் பைபிரமிடல். அடுத்ததுல ஒரு லோன் பேர் இருக்கு, அதோட ஷேப் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா சீசா ஷேப்பா, சீசா. இங்க 2 லோன் பேர் இருக்கு, ஆன்சர் 5ல 2 லோன் பேர் வந்துச்சுன்னா அது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டி ஷேப். டி ஷேப் சார். 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர் வந்துச்சுன்னா லாஸ்டா முடிக்கும் போது அகைன் லீனியர் ஷேப். ஓகே, லீனியர் ஷேப். ஓகே, இது 5ஓட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு. இதில் ஷேப்பில் கொஞ்சம் இதெல்லாம் வரும். நான் அது கெமிக்கல் இந்த லெசன்ஸை நல்லா ஃபுல்லாக டீச் பண்ணும்போது இதில் கொஞ்சம் அந்த ஷேப்ஸில் வந்து எங்கெங்கே தான் லோன் பேர் வரும் அப்படின்றதுலாம் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஷேப் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் AB6 டைப், அதில் 3 இருக்குப்பா. AB6 இருக்குது, AB5L இருக்குது, AB என்னன்னு பார்த்தோம்னா 4L2 இருக்குது நம்மளுக்கு. இது எல்லாத்துக்குமே ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல், ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். ஆனால் ஷேப் மாறும். எப்படி சார் மாறுதுன்னா இப்போ எக்ஸாம்பிளோட நான் ஆரம்பிக்கிறேன். SF6 எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே என்னன்னு பார்த்தோம்னா XC BRF5 எடுத்துக்கிறேன், BRF5 XeF4, இந்த 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். கால்குலேட் பண்ணீங்கன்னா பாருங்க 6 + 6 12, 12/2 வந்து 6. எப்படி 6 போட்டீங்க? சல்ஃபருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான், அதெல்லாம் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஆன்சரே வந்துடும். அப்போ 6 இருக்கு, அப்போ 6 பாண்ட் பேர் என்ன கிடையாதுன்னா லோன் பேரே கிடையாது நம்மளுக்கு. இங்கே சார் எனக்கு 7 + 5 அதே 12 டிவைட் பண்ணீங்கன்னா சேம் 6. ஸோ த ஆன்சர் இஸ் 6 பாண்ட் பேர் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சாரி 5 பாண்ட் பேர். ஏன் சார் 5? இங்கே 5 தான் பாண்டட் ஆட்டம்ஸ் இருக்குது. 5 பாண்ட் பேர், 1 வந்து என்னவா இருக்குன்னா லோன் பேர் இருக்குது. இங்கே 8 + 4 என்னன்னு பார்த்தோம்னா 12, 12/2 சேம் 6. ஆனால் 4 தான் பாண்ட் பேர், அப்போ 2 லோன் பேர். லோன் பேர் வர வர ஷேப் மாறும், ஜாமெட்ரி ஒன்றா இருக்கும் ஆனால் ஷேப் மாறும். என்ன சார் ஜாமெட்ரி? இப்போ இங்கே சாரி ஜாமெட்ரி ஒன்றா இருக்கும், ஷேப் மாறும் நம்மளுக்கு. இங்கே ஷேப் வந்து ஆக்டாஹெட்ரல் தான், ஏன்னா லோன் பேர் இல்லைல்ல, அப்போ அதே தான் வரும் நம்மளுக்கு. இங்கே சார் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு லோன் பேர் இருக்குல்ல, இதோட ஷேப் வந்து ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல், இதை எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இது ஸ்கொயர் பிளைனார், ஸ்கொயர் பிளைனார். ஓகே, லாஸ்டா 7ல வந்து 2 டைப் தான், AB7 இருக்கு, AB6Lன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து IF7 எடுத்துக்கிறேன். சார் இதோட ஜாமெட்ரி என்ன சார்? பென்டகோனல் பைபிரமிடல், பென்டகோனல் பைபிரமிடல். இங்கே XeF6 எடுத்துக்கிறேன். சரி, என்ன சார் வரும்? 7 + 7 எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 14. ஏன் சார் 7 போட்டீங்க? அயோடின் பாருங்களேன், வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இருக்கும், +7 14/2 ஆன்சர் 7ல முடியும். அப்போ 7 பாண்ட் பேர் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே லோன் பேரே கிடையாது.
அடுத்த டைப்ல பாத்தீங்கன்னா 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஜெனானுக்கு 8 பிளஸ் 6 ஆட் பண்றீங்க 14/2. ஸோ அகைன் 7 தான். ஆனா 6 பேர் தான் இங்க பாண்ட் ஆயிருக்காங்க. அப்ப 6 பேர் தான் பாண்டட் பேர். அப்ப வந்து 1 வந்து லோன் பேரா இருக்கு. சரி, அப்ப லோன் பேர் வந்துச்சுன்னா ஷேப் மாறும்ல. என்ன சார் ஷேப் அப்படின்னா இதுக்கு வந்து அதே தான். ஏன்னா லோன் பேர் இல்லாதனால பென்டகோனல் பைப்ரமிடல் தான். ஜாமெட்ரியும் அதே தான், நம்மளுக்கு ஷேப்பும் அதே தான். ஜாமெட்ரியும் அதே தான், ஷேப்பும் அதே தான். ஆனால் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாமெட்ரி வேற, ஷேப் வேற. ஏன்னா லோன் பேர் இருக்கு. ஸோ டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல். டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல். ஓகே, இப்போ நம்ம பார்த்த டைப்ல ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கப்பா. நம்ம என்ன கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இப்போ பார்த்ததுல என்ன டவுட் இருக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க எனக்கு. ஏதாவது சேட்ல சொல்லிடுங்க. எனக்கு பார்த்ததுல இந்த இது டவுட்டா இருக்கு சார், இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. நான் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த இது. இப்போ நம்ம பார்த்ததுல ஜானி புரியுதாப்பா? ஜானிக்கு கிஷோர் குமார் புரியுது சார். நரேந்திரன் எஸ் சார். ஓகேப்பா. சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இதுக்கு வந்து நீங்க என்ன ஷேப் வரும்னு சொல்ல முடியுமான்னு பாருங்க. எக்ஸி என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி சொல்லுங்கப்பா. எக்ஸி ஓஎஃப்2 இதுல இதோட ஷேப் என்ன அப்படின்னு சொல்லுங்கப்பா. எக்ஸிஓஎஃப்2 இதோட ஷேப் என்ன அப்படின்னு ட்ரை பண்ணி சொல்லுங்கப்பா. இது ஒரு என்ட்ரன்ஸ் கொஸ்டின். எக்ஸிஓ2 ஓஎஃப்2ஓட ஷேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சென்ட்ரல் ஆட்டம் யாருப்பா? சென்ட்ரல் ஆட்டம் யாருப்பா? இது அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு சென்ட்ரல் ஆட்டம் யாருன்னு. ஆக்சிஜன் சார். ரெண்டு பேர் சேமா இருந்தா என்ன சொல்லியிருந்தேன்? அட்டாமிக் நம்பர் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தானே நான் சொல்லியிருந்தேன். எக்ஸி. அப்ப அதுதான் சென்ட்ரல் ஆட்டம். அப்ப 8 வேலன்ஸ் எலக்ட்ரான். அதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. அப்ப ஆக்சிஜன் பாண்டட்ல வந்து என்னப்பா சொன்னேன் நானு? ஆக்சிஜன் பாண்டட்ல வந்து என்ன பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன்? ஆட் பண்ணக்கூடாது. அப்ப 0 போட்டுறலாம் நம்மளுக்கு. வெரி குட். ஃப்ளோரின் 2 ஃப்ளோரின் இருக்கு, ஆட் பண்ணிக்கிறவா? அதை ஆட் பண்ணணும். அது வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு. டோட்டலா 10/2 வந்து 5 வந்திருக்கு. இப்ப ஆன்சர் 5 இருக்கு. எத்தனை பாண்ட் பேர் இருக்கு, எத்தனை லோன் பேர் இருக்கு? இப்ப நம்மளுக்கு எத்தனை பாண்டட் ஆட்டம்ஸ் பா இருக்கு? இங்க 1 இருக்கு, இது ஒரு 2 இருக்கு. அப்ப டோட்டலா 3 பாண்ட் பேரா? 3 band. அப்ப ரிமைனிங் 2 லோன் பேரா இருக்கும். அப்ப இதோட ஷேப் என்னன்னு சொல்ல முடியுமா? 2 பாண்ட் பேர் 5ல பாருங்களே 5க்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் கொடுத்திருந்தேன்றத பாருங்களே. சார் ட்ரைகோனல் பிரமிட். என்னப்பா? அது ஜாமெட்ரி. அது ஜாமெட்ரி நம்மளுக்கு. இங்க லோன் பேர் இருக்குல்ல, அப்ப ஷேப் என்ன வரும் நம்மளுக்கு? என்னென்ன சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு? எழுதி இருக்கீங்களா? 5மே பாண்ட் பேர், லோன் பேரே இல்லாட்டி என்னன்னு சொல்லியிருந்தேன் நான்? சார் ஷேப் ட்ரைகோனல் பைபிரமிடல் சொல்லியிருப்பேன். 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா சீசான்னு சொல்லியிருப்பேன். சீசா ஷேப். 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர் வந்துச்சுன்னா டி ஷேப். வெரி குட். அப்ப இது என்ன ஷேப் நம்மளுக்கு? டி ஷேப். அதே மாதிரி 2 பாண்ட் பேர் ஒரு 3 லோன் பேர் வந்துச்சுன்னா லீனியர் ஷேப்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு. இதுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா. XeO-F4 இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன?
AB6 டைப் வருது சார். ஏபி 6. ஏபி 6 டைப் வருது. அதுல லோன் பேர் பாண்ட் பேர்லாம் பார்த்து ஷேப் என்னன்னு சொல்லுங்க நம்மளுக்கு. நான் எழுதல சார். எழுகலையா அது? சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏபி 6னா நான் திருப்பி எழுதுறேன் பாருங்களேப்பா. ஏபி 6 வந்துச்சுன்னா ஆக்டாகெட்ரல். ஆக்டாகெட்ரல். ஓகே. ஏபி 5L அப்படின்னா ஒரு லோன் பேர் வரும். அப்படி வந்துச்சுன்னா ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல் நான் எழுதியிருப்பேன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. இதில் ரெக்கார்டரில் இருக்கும். சார்ட்ட கேட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? AB4L2ல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளைனார் நம்மளுக்கு இந்த 3 டைப் இருக்கு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 8 + என்னதுப்பா நம்மளுக்கு 0 + 4 12/2 எவ்வளோடாமா வருது நம்மளுக்கு? 6 வருதா? 6ல வந்து என்னன்னு பார்த்தோம்னா 5 பாண்ட் பேர் இருக்கு. 5 எப்படி சார் சொல்றீங்க? ஒரு ஆக்சிஜன் 4 இது. அப்ப 1 வந்து லோன் பேர். அப்ப எவ்வளவு வரும் நம்மளுக்கு? என்ன ஷேப்? இதான் T shape. இந்த இடத்துல இருக்கப்பா 6 வந்தாலே இதான் பாசிபிலிட்டிஸ். இந்த 3 தான். இதுல லோன் பேரே கிடையாது. இதுல 6மே பாண்ட் பேர் மட்டும்தான். இதுல வந்து 5 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் வர கேஸ். இதுல வந்து 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் வர கேஸ். அப்ப என்ன ஜியோமெட்ரி, என்ன ஷேப்புப்பா? ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல் ஷேப். ஓகேவா? ஸ்கொயர் பிரமிடல். இன்னொன்னு தரேன், இதுக்கு எழுதுங்க. I3 என்னன்னு பார்த்தோம்னா I3 மைனஸ். இதுக்கு எப்படி சார் பண்றது? இது என்ட்ரன்ஸ்ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். நீட்லயே வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்க கொஸ்டின். I3 மைனஸ் எடுத்துக்கலாம். I3 மைனஸ் சார் இங்க சென்ட்ரல் ஆட்டம் எது சார்? பாண்டட் ஆட்டம் எது சார்? எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்னப்பா வரும்? சென்ட்ரல் ஆட்டம் எத்தனை, பாண்டட் ஆட்டம் எத்தனைப்பா? I3 மைனஸ்ல ஒரு அயோடின் வந்து சென்ட்ரல் ஆட்டம்ப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அயோடின் சென்ட்ரல் ஆட்டம். மீத இருக்கக்கூடிய 2 அயோடின் வந்து இங்க பாண்டட் ஆட்டம்ஸ். ஓகேவா? அப்ப ஒரு அயோடின் வந்து சென்ட்ரல் ஆட்டம். மீத இருக்க என்னன்னு பார்த்தோம்னா 2 அயோடின் வந்து நம்மளுக்கு பாண்டட் ஆட்டம்ஸ். 2 அயோடின் வந்து நம்மளுக்கு பாண்டட் ஆட்டம்ஸ். 2 அயோடின் நம்மளுக்கு வந்து பாண்டட் ஆட்டம்ஸ் நம்மளுக்கு. ஓகே. ஸோ அப்ப என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் ஆட்டம் பார்த்தோம்னா அயோடின். அயோடினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோப்பா? அயோடினோட வேலன்ஸ் எலக்ட்ரான். அயோடினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோப்பா? அயோடின் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 நம்மளுக்கு. ஓகேவா? 7 பிளஸ் எத்தனை பேர்ப்பா பாண்ட் ஆயிருக்காங்க? எத்தனை பேர் பாண்ட் ஆயிருக்காங்கப்பா இங்க நம்மளுக்கு? ஒரு அயோடின் சென்ட்ரல் ஆட்டம் சொல்லிட்டேன். ஒரு அயோடின் சென்ட்ரல் ஆட்டம். மீது எத்தனை அயோடின் இருக்காங்க நம்மளுக்கு? 2 நம்மளுக்கு. அப்ப பாண்டட் ஆட்டம் எத்தனைன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2. மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும்ப்பா. மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும். +1. அப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் எவ்வளோப்பா வருது? இப்ப ஆட் பண்ணுங்க. 10 10/2. அப்ப என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 5 வரும். ஆன்சர் 5 வந்திருக்கு. எத்தனை பாண்ட் பேர் இருக்கு, எத்தனை லோன் பேர் இருக்கு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பாண்ட் பேர், எத்தனை லோன் பேர் சொல்லுங்க. எத்தனை பாண்டட் ஆட்டம்ஸ் பா இருக்கு? 2. வெரி குட். 2 பாண்ட் பேர். அப்ப ரிமைனிங் 3 வந்து என்னவா தான் இருக்கும் நம்மளுக்கு? லோன் பேர். வெரி குட்மா. அப்ப என்ன வரும் பாருங்க. மேல என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கு 5 வந்திருக்கு. அதுல 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். என்ன வருது? என்னப்பா வருது ஆன்சர்? இங்க மேல கொடுத்திருக்கேன் பாருங்க. என்னப்பா ஜியோமெட்ரி? என்ன ஷேப்? லீனியர். வெரி குட். ஜியோமெட்ரிப்பா ஜியோமெட்ரி 5 வந்தாலே என்ன ஜியோமெட்ரி? ஆஹா 6 தான் ஆக்டாகெட்ரல். 5 வந்துச்சுன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். இது வந்து ஜியோமெட்ரி. ஷேப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லீனியர் ஷேப். நம்மளுக்கு ஷேப் வந்து லீனியர். சரி, இதுக்கு கண்டுபிடிங்கப்பா. எனக்கு என்ன வரும்? I3 பிளஸ்க்கு என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. I3 பிளஸ்
I3 plus. I3 plus சொல்லுங்கப்பா. ட்ரை பண்ணுங்க. நீங்களே ட்ரை பண்ணிடலாம் I3 பிளஸ்க்கு. வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுப்பா? சென்ட்ரல் ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. எத்தனை பேர் பாண்ட் ஆயிருக்காங்க? 2. பிளஸ் இந்த என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? மைனஸ் பண்ணணும் கண்டிப்பா. அப்ப 8/2 வரும், 4 வரும். 4ல 2 பாண்ட் பேர், 2 என்னவா இருக்கும் அப்படின்னா லோன் பேரா இருக்கும். என்ன ஜாமெட்ரி சொல்ல முடியுமாப்பா? லைக் வாட்டர் மாதிரி வரும் நம்மளுக்கு. லைக் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லைக் வாட்டர் மாதிரி வரும். வாட்டர் என்ன ஷேப் சொன்னேன் நான், ஞாபகம் இருக்கா? 4 ஃபுல்லா இங்க எழுதுறேன் பாருங்கப்பா. அந்த 4 பாசிபிலிட்டிஸ் சொல்றதுல நான் எழுதுறேன் பாருங்கப்பா. அது டெட்ராஹெட்ரல் வந்து ஜாமெட்ரி. 4 பாண்ட் பேர் லோன் பேர். ஷேப் வந்து நம்மளுக்கு லோன் பேர் வரும்போது மாறும்ல சொல்றேன்ல. என்ன சார் அப்படின்னா டெட்ராஹெட்ரல். 3 பாண்ட் பேர் வருது, ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா பிரமிடல். 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் வந்துச்சுன்னா பென்ட் ஷேப். பென்ட். ஒரு பாண்ட் பேர் 3 லோன் பேர் வந்துச்சுன்னா லீனியர் ஷேப். ஒரு பாண்ட் பேர் 3 லோன் பேர் வந்துச்சுன்னா லீனியர் ஷேப். ஓகேவாப்பா? இப்போ இது எதுலப்பா வருது பார்த்து சொல்லுங்க பாப்பா, என்ன ஷேப்னு? பென்ட் ஷேப். வெரி குட். நம்மளுக்கு இதுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. SO4 2 மைனஸ். SO4 2 மைனஸ் இது எதுல வரும் அப்படின்னு சொல்லுங்க. SO4 2 மைனஸ் என்னப்பா வரும்? யார் சென்ட்ரல் ஆட்டம்? சென்ட்ரல் ஆட்டம் யாருப்பா இங்க? எப்படி ஆக்சிஜன் வரும்? எது கம்மியா இருக்கோ அதான் சென்ட்ரல் ஆட்டம் சொன்னேன்ல. சல்ஃபர் தான் சென்ட்ரல் ஆட்டம். அதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுன்னு சொல்லுங்கப்பா. வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஆக்சிஜன் ஆட் பண்ணவா வேணாமாப்பா? ஆட் பண்ண கூடாது. 0 போட்டுடலாம். மைனஸ் இருந்துச்சுன்னா -2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்ப்பா? +2. அப்ப 10 சாரி 8. 8/2 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4. 4ல எத்தனை பாண்ட் பேர் இருக்கு, எத்தனை லோன் பேர் இருக்கு? 4மே பாண்ட் பேர். என்ன கிடையாது அப்படின்னா லோன் பேர் கிடையாது. அப்ப என்னப்பா வரும் நம்மளுக்கு இங்க? ஷேப் சொல்லுங்க பாப்போம், பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல எழுதியிருக்கேன்ல சார். என்னதுப்பா? வெரி குட்பா. டெட்ராஹெட்ரல். புரியுதாப்பா? இந்த இதெல்லாம் இப்ப சொன்னது எல்லாம் புரியுதா நம்மளுக்கு? இது எல்லாமே நீங்க 12th இப்ப பி பிளாக் படிப்பீங்க. அதுல ஷேப் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. அது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ்ல வந்து இந்த ஷேப் எல்லாமே இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் ஜியாமெட்ரி ஷேப் எல்லாமே சொல்லுவாங்க நம்மளுக்கு. 11th கான்செப்ட் தான் ஆக்சுவலா இது 12th எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் நீட்டோ ஐஐடியோல எப்படி கேட்கலாம்னா மேட்ச் தி ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். எது கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்கோம், எது ராங்கா மேட்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு. இல்ல ஏதாவது ஒரு மாலிகுலை கொடுத்துட்டு ஷேப் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம் நம்மளுக்கு. இல்ல எதுல அதிகமான லோன் பேர் இருக்கு, எதுல அதிகமான பாண்ட் பேர் இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பாசிபிள் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே இந்த பிரின்சிபல் தான் நம்மளுக்கு. இப்போ ஃபைனலா திருப்பி நான் சொன்னதெல்லாம் எழுத பார்ப்போம். அந்த இதை நம்மளுக்கு என்னென்ன டைப் சொன்னேன், நம்மளுக்கு AB2 டைப் சொன்னேன். ஆன்சர் 2 வந்துச்சுன்னா AB2 டைப் மட்டும்தான். ஆன்சர் 3 வந்துச்சுன்னா AB3 டைப் இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா AB2L டைப் இருக்கு. ஆன்சர் 4 வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா
AB3 சாரி AB4 இருக்கு. AB என்னன்னு பார்த்தோம்னா 3L இருக்கு. AB என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2L2 இருக்கு. AB என்னன்னு பார்த்தோம்னா L3 இருக்கு. இது ஆன்சர் 4க்கு. ஆன்சர் 5க்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதலாட்டி கூட இதை மட்டுமாவது எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். AB5 வரும், AB4L வரும். எல்லுன்னா லோன் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்காக தான் எல்லுன்னு கொடுத்துருக்கேன் நான். ஒரு லோன் பேர் இருக்குன்னு அர்த்தம். AB3L2 AB இது ஃபுல்லாக 5க்குரியது. 6க்கு பார்த்தீங்கன்னா AB6 இருக்கலாம், AB5L இருக்கலாம், AB4L2 இருக்கலாம். 7க்கு பார்த்தீங்கன்னா AB7 இருக்கலாம், AB6L இருக்கலாம். நம்மளுக்கு AB6L இருக்கலாம். இப்போ என்ன சார் நம்மளுக்கு இதுக்கு ஷேப் என்னப்பா? 2 வந்துச்சுன்னா ஷேப் ஜாமெட்ரி என்னன்னு சொல்லியிருந்தேன். 2 வந்துச்சுன்னா ஜாமெட்ரி என்ன சொல்லியிருந்தேன்ப்பா? ஜாமெட்ரி வந்து லீனியர். நம்மளுக்கு ஷேப்பும் அதே தான். ஷேப் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லீனியர் தான். 3 வந்துச்சுன்னா ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பிளைனார். ட்ரைகோனல் பிளைனார். ஆனால் அதில் லோன் பேர் வரும்போது இதுக்கு மட்டும் என்னவா வரும்னா ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட் ஷேப் வந்துடும் நம்மளுக்கு. 4 வந்துச்சுன்னா ஜாமெட்ரி எல்லாத்துக்குமே டெட்ராஹெட்ரல் தான். ஆன்சர் 4 வருதுன்னா ஜாமெட்ரி வந்து டெட்ராஹெட்ரல் நம்மளுக்கு. ஆனால் இது இருக்குல்லப்பா, லோன் பேர் வரும்போது ஷேப் மாறும். ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா பிரமிடல். 4 ஆன்சர் வந்து ஒரு லோன் பேர் இருக்குன்னா, 2 லோன் பேர் இருக்குன்னா பென்ட், 3 வந்துச்சுன்னா நம்மளுக்கு லீனியர் ஷேப். நம்மளுக்கு லோன் பேரே இல்லாட்டி எப்பவும் போல டெட்ராஹெட்ரல் அதே தான் வந்துடும். அந்த இதுதான் வந்துடும். அதே மாதிரி இங்கே லோன் பேர் இல்லாதனால இதே ட்ரைகோனல் பிளைனால் தான் நம்மளுக்கு. அதுக்கடுத்து AB5. 5னா வந்து ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல லோன் பேரே இல்லாதனால அதுதான் அதோட ஷேப்பும் சரி ஜாமெட்ரி. ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா சீசா, 2 லோன் பேர் வந்துச்சுன்னா டி ஷேப், 3 லோன் பேர் வந்துச்சுன்னா அகைன் லீனியர். இது ஆக்டாஹெட்ரல். 6 வந்துச்சுன்னா அப்ப இதுக்கு இதான் ஷேப். ஏன்னா லோன் பேர் இல்ல. ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா ஸ்கொயர் பிரமிடல், 2 வந்துச்சுன்னா ஸ்கொயர் பிளைனார் நம்மளுக்கு. 7 வந்துச்சுன்னா பென்டகோனல் பைபிரமிடல். இது இங்க வரும். 7 வந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க எது கொடுத்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது தெரியணும். அதே மாதிரி ஒரு எலமெண்டோட வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரியணும். நம்மளுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நீங்க பண்ணிடலாம். இப்ப PCl3 எனக்கு சொல்லுங்களேப்பா என்ன வரும்னு. PCl3யோட ஷேப் என்ன அப்படின்னு ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். PCl3 இப்ப இங்க எல்லா டீடைல்ஸும் இருக்கு நம்மளுக்கு. இந்த டீடைல்ஸ் வச்சுட்டு PCl3யோட ஷேப் என்னன்னு சொல்லுங்கப்பா நம்மளுக்கு. சார் PCl3ன்றது பாஸ்பரஸும் அந்த குளோரின் சேர்க்கணும் சார். ஓகே, அதான் எழுதியிருக்கேன்ல சார் PCl3. இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன்லம்மா. இதுக்கு என்ன ஷேப் வரும்னு சொல்லுங்கப்பா. பைபிரமிடல். கரெக்டா. வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோப்பா? 4 வருது சார். பாஸ்பரஸ்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்து சொல்லுங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதிருக்கீங்களா? நான் அதில் பார்த்து சொல்லுங்க. என்ன எழுதிருக்கீங்க? பாஸ்பரஸ்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்மா 5 எழுதிருப்பீங்க. நைட்ரஜனுக்கு கீழே பாஸ்பரஸ் எழுதிருப்பீங்க பாருங்கப்பா. எழுதலையா அது? அந்த ஆர்டர் எழுதலையா? எழுதல. சரி. 5 எத்தனை குளோரின் பாண்ட் ஆயிருக்குப்பா? அப்ப 8/2 என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4. அப்ப என்ன வரும் அப்படின்னா எத்தனை பாண்ட் பேர்ப்பா இருக்கு?
3, ஓகே. எத்தனை லோன் பேர் இருக்கு? 1. 1. ஹலோ சார். ஹலோ சார். 6 o'clock. ஹலோ சார். சார் முடிஞ்சு சார். அதான் சார், அடுத்த ஒரு செஷன் 6 மணிக்கு சார் உங்களுக்கு. ஓகே, இந்த முடிஞ்சு சார். ஓகே சார். ஓகே. இது சொல்லுங்கப்பா, 3 பாண்ட் பேர் லோன் பேரோட என்னன்னு சொல்லுங்கம்மா. பார்த்து சொல்லுங்க. இங்க ஆன்சர்ஸ்ல இருக்கு 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா ஆன்சர் 4னா இங்க பார்க்கணும், இதுல பார்க்கணும். அதுல ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா என்னதுப்பா? Remedial. அவ்வளவுதான் நம்மளுக்கு. ஓகேவா? சரி, புரியுதாப்பா? கான்செப்ட் புரியுதாமா? புரியுது சார். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ.